ஹலோ, டீக்கல்பட்டியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க சார். இந்த போன் தொலைஞ்சிருச்சுன்னு நீங்க தானே அது? ஆமா சார், நான் தான் சார். பேக் வந்து பின் சைடு நான் மாட்டியிருந்தேன் சார். பேக்னாலே பின் சைடு தான் மாட்டுவாங்க. இங்க ஒருத்தன் மாட்டியிருக்கான், அவனை வச உரிச்சிருவோமா சொல்லுங்க. திட்டு விட்டுருங்க சார். நல்லா எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிச்சிருங்க. எனக்கு அவ்வளவு ஆத்திரமா இருக்கு. என்ன அந்த போன்ல என்னென்ன டீடைல்ஸ் ஆதாரங்கள் இருக்கு சொல்லுங்க. பின்னாடி அந்த போன்ல கட்ட கட்டமா இருக்கும் சார். அந்த இது என் தாய பாஸ் விளையாடுவீங்களா போன்ல? இப்போ ஒண்ணு இல்லமா, இப்போ நான் ஒன்னு சொல்றேன், திருப்பி சொல்லுங்க, நம்ம பாப்போம் அதை கன்சிடர் பண்ணுவோமா இல்லையான்னு. குளிர்ச்சுன்னா குளிக்க மாட்டேன், என் போனை இனிமே தொலைக்க மாட்டேன்னு சொல்லுங்க. குளிக்க மாட்டேன், என் போனை இனிமே நான் தொலைக்க மாட்டேன். தொலைச்சிட்டு என்னமா உனக்கு சிரிப்பு? சிரிக்கிறமா நீ? போனை வந்து ஒழுங்கா பத்திரமா வச்சுக்க தெரியல. போனை வந்து பேக்ல வச்சேன் பின்னாடி வச்சேன், எவனோ ஒருத்தன் எடுத்துட்டு போயிட்டான். எங்களை போட்டு உயிரை வாங்கிட்டு இருக்கிறது இப்ப என்ன சிரிக்கிறது? எப்படிமா உனக்கு சிரிப்பு வருது? அவன் அவ்வளவு கஷ்டப்பட்டு அங்க போய் இங்க போய் இவங்க கிட்ட பேச்சு வாங்க முடியுமா? இவன் பேசுற பாஷையும் புரிய மாட்டேங்குது. தண்ணி தருவாயா போய்? சிரிக்கிறது இந்த பொம்பளை சிரிப்பு. நான் என்ன சாப் பண்ணுவேன்? என்ன சாப் கட்டி வச்சு நீ இந்தாமா உனக்கு போன் கிடையாது, அது இனிமே என் போன் மாதிரி. நீ சிரிக்கிற நீ சாப்பிட்ட கூட அவர் பேசுற, நீயே பேசுற. போன் தொலைச்சிட்டு சிரிக்கிறே, என் குழந்தைக்கு வாங்கிட்டு போவேன் குறுக்குறே. ஏய், நீ யாரு இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? நீ சாப்பிட்ட போன கூட. ஹலோ, நான் சாரோட மிஸ்ஸஸ் பேசுறேன். என்ன பிரச்சனைமா? இல்ல, போன் தொலைஞ்சிருச்சு மேடம். அது நேர்ல வந்தேம்னு வையே ஏத்தா, அவர் நெஞ்ச புடிச்சிட்டு கடக்கா அப்படி மனுஷன். உன்னால தேம்னு தெரிஞ்சதுன்னு வையே, நேர்ல வந்தேம்னு வை, வச உரிச்சிருவேன் உன்னைய. ஹலோ, இப்ப கண்ணே சொல்லுப்பா. கொஞ்சம் ரொம்ப பயந்து போயிட்டாங்கன்னு. பயந்து போயிட்டாங்களா? நான் மேரேஜ் ஆச்சுங்க எனக்கு 5 வருஷம் முன்னாடியே. அதுக்கு முன்னாடி 10 இயர்ஸ் முன்னாடி லவ் பண்ண பொண்ணு இப்ப அஃபெக்ஷன் ஆகுது. உங்ககிட்ட சொன்னா கொஞ்சம் ஆறுதலா இருக்குமேன்னு கால் பண்ணுங்க. இப்ப இந்த மாதிரி நீங்க பண்ணும்போது உங்களுக்கு தேவைப்படுறது என்ன அப்படின்னா, குதிரை பலம் உங்களுக்கு தேவைப்படுது. நான் என்ன அந்த மாதிரி டாக்டர் நினைச்சுக்கிறீங்களா? எனக்கு கால் பண்ணி மாதிரி 10 வருஷம் முன்னாடி பண்ண பொண்ணு மேல அஃபெக்ஷன் ஆகுதுன்னா நான் என்ன பண்றது? இது எல்லாமே கொஞ்சம் அந்த லவ் பண்றப்ப பண்ணுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இருக்கு. உங்களுக்கு என்ன தெரியுமா இப்ப பிரச்சனை? நீங்க விரதம் இருக்கிறீங்க, வீட்டுல வெஜிடேரியன் சமைச்சுக்கிறாங்க, பக்கத்து வீட்டுல வந்து ஆடு கொதிக்குது, அதை பார்த்த உடனே உங்க நெஞ்சு துடிக்குது, நாக்கு ஊறுது, எப்படா சாப்பிடுவோம் அப்படின்ட்டு. அது ஃபர்ஸ்ட் லவ்யா. கேள்வி என்னன்னா, நீங்க திருப்பி லவ் பண்றீங்களா? அந்த மாதிரிதான் போகுது. ஆடி இது உங்க வைஃபுக்கு தெரியுங்களா? ரொம்ப டீப்பா தெரியாது இந்த அளவுக்கு. ஆனா நீங்க சைடுல சடுகுடு ஆடுனுக்கிறீங்கன்னு உங்களுக்கு தெரியல. உண்மைதான். எவ்வளவு வெட்ட வெளிச்சமான மனுஷன். மாக்கா பாக்கு அப்புறம் உங்களை மட்டும்தான் நான் பாக்குறேன். இப்படிதான் அந்த பொண்ணுகிட்டயே சொல்லிருப்பீங்க, என் பொண்டாட்டிக்கு அப்புறம் உன்னதாண்டி நான் பாக்குறேன் அப்படின்னு. ஆமாயா. சரி, அதெல்லாம் விடுங்க. இப்ப நீங்க என்ன பிளான் பண்ணிருக்கீங்க? பிளான்லாம் இது இல்லையா, மேரேஜ் போற வரைக்கும் அப்படியே போட்டோம். அந்த பொண்ணுக்கு மேரேஜ் ஆகிற வரைக்கும் நீங்க பேசுவீங்க. இந்த ட்ரெயின்ல எல்லாம் வந்து பர்த் ஃப்ரீயா இருக்கும், அடுத்த ஸ்டேஷன்ல ஆள் ஏறது வரைக்கும் நான் வந்து படுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க இப்ப படுத்துனுக்கிறீங்க. ஆள் வந்த உடனே இறக்கி விட்டுருவாங்க உங்களை. இறங்கி நானே போயிடுவேயா. இறங்கி நீங்களே போயிடுவீங்க. குழந்தைங்க இருக்குதா? ஆமா, 2 குழந்தை இருக்கு. எல்லாம் விடுங்க. அந்த பொண்ணை நினைச்சு ஒரு கவிதை சொல்லுங்க. ஏதாவது எடுத்து கொடுங்க, ஒரு லைன் நான் சொல்றேன். காலம் கடந்து வந்த கருமாந்திரமே, காலம் கடந்து வந்த கனவு தேவதையே, காட்சியை திருமணத்திற்கு முன்பு அளித்திருக்க மாட்டாயா? குழஞ்சு குழஞ்சு பேசும் குரங்கு குப்பனே, 2 குழந்தை பெற்பதற்கு முன்பு உனக்கு இது தெரியலையா? வணக்கம், யாருங்க இருந்து கூப்பிடுறீங்க? ஏய், அன்னைக்கு பாட்டு பாடுனே நீ தானே? சொல்லுடா, என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நின்னுட்டு இருக்கேன் மாமா. சொல்லு, உனக்கு அப்பா பிடிக்குமா அம்மா பிடிக்குமா? அப்பா அடிச்சா அப்பாவுக்கு தெரியும், அம்மா அடிச்சா அம்மாவுக்கு தெரியாது. புரியலடா எனக்கு. டேய் தங்கம், குரலை மாத்தி பேசுறனா? சரி, உனக்கு பிடிச்ச ஹீரோ யாரு சொல்லு, அவங்கள மாதிரி பேசி காட்டுறேன். என் நெஞ்சல் கூட இருக்கும், உங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையா? வேற ஏதாவது ஒரு நடிகர் போயிடலாம், ஏன்னா எனக்கு சுத்தமா வராது. தப்பு, எப்படி இருக்கீங்க? என்னோட பாட்டு ஏதாவது உங்களால பாட முடியுமா? இன்னொரு வாட்டி பக்கத்துல கேட்டீங்கன்னா ட்ரௌசர் எப்படி செலுத்து விட்டுருவேன். சம்பந்தமே இல்லாம நீ வேறு பாட்டு பாடிட்டு இருக்க. ஒன்னா செத்தா மனசிலாயோவா? ஆளை விட்டுரு, நான் அடுத்த ஆளுக்கு போறேன். நான் யார் என்று சொல். விக்ரம் படம் பாத்தியா? தங்கலான். சரி, உனக்கு தீபக் மாமா பிடிச்சிருக்கான்? எவ்வளவு பிடிச்சிருக்கு? டேய் சும்மா ராட். ஐ லவ் யூ டா. ஏய், லவ் யூ சொல்றா. ஏய், லவ் யூ கண்ணா.
வேலாயுதமா, யாரு நீங்க? தமிழரசியோட அண்ணன் பேசுறேன். ஹலோ அண்ணா, நீங்க யாருன்னே எனக்கு தெரியாது, அவங்க யாருன்னே எனக்கு தெரியாது. டேய், சொல்லுண்ணா. நீ எதுக்கு தமிழரசி பின்னாடி சுத்திட்டு இருக்கிற? எனக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. என் மூஞ்செல்லாம் யாருமே பார்க்க மாட்டானா, அந்த அளவு நான் ஒத்த இல்லைண்ணா. சத்தியமா தெரியும் எந்த பொண்ணு தான் பேசுறது இல்லண்ணா, புரியுதாண்ணா? பொய் சொல்லாத. பேர வேலாயுதம்னு வச்சுக்கின்னு அழகிய தமிழ் மகன்ல செகண்ட் ஹாப்ல வர விஜய் மாதிரி பண்ணுகிற. யாருன்னே நான் வேணா ராங் நம்பர். டேய், ராங் நம்பர் நான் போன்லாம் வைக்காதடா. பாவங்க, அவன் புலம்புறான். வேலாயுதம், சத்தியமா இந்த பேரு சத்தியமா இந்த பேரு எங்க அம்மா சத்தியமா அந்த பொண்ணு யாருன்னு எனக்கு தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது. சத்தியமா நீங்க தானே வயக்கத்துல பிரச்சனை இருக்க, நான் இது ஒரு லவ் வரேன்னு ஒரு கேடா. டேய், உன்னை பிராங்க் பண்ண சொல்லி ஒரு ஃப்ரெண்டு நம்பர் குத்துந்தாங்கடா. நீ என்னடா இவ்வளவு விரக்தியில இருக்கிற? ஒரு நாள் நமக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் மாறும்டா. ஒரு நாளில் வாழ்க்கை இன்று எங்கும் போகும் போகாது மறுநாளும் வாழ்க்கை. எனக்கு பிடிச்ச பாட்டு ப்ரோ. எல்லாருக்குமே பாய் சொல்லிடு. ஏன் கான்ஃபிடன்ஸ் இருக்கிறாங்களா? இது ஒண்ணுதான் கேடு. எல்லாம் சரி அப்படி இப்படின்ற, எனக்கு அந்த பிரச்சனை இது, இந்த பிரச்சனை இது, காதெல்லாம் ஒரு கேடான்ட்டு அப்புறம் என்னத்துக்கு உரசாத அப்படின்ற பாட்டை காதலிக்கணும் வச்சிருக்கிறேன். அது எனக்கு பிடிச்சதாங்க. திடீர்னு ஒரு நாள் வருவாங்கடா, உரசுறதுக்குலாம் இல்ல, காதலிக்கிறதுக்கு. சரியா? கொண்டு விரும்பல. நீ விரும்பல. தளபதி வேணா? தலைப்பேன். கடவுளே, அஜித் உயிரே, அஜித்தே. ஏன் எவ்வளவு வாட்டி நான் ட்ரை பண்ணிருக்கு? நான் சிக்கமா ஆயிடுவேன் அப்புறமா. என்ன சிக்கம் பண்ணுவேன்? நான் பண்ணிட்டா உனக்கு? யார் தெரியுமா? நான் பெங்களூர்ல அந்த மாதிரி யாரும் பிளாட்ஃபார்ம்ல புடவை வைத்திருக்கிறியா? பிளாட்ஃபார்ம்ல புடவை வைக்கிற ஆள் இல்ல. நான் அந்த புடவையை திருடின்னு போற மாதிரி ஆளா நீ? சம்சா மாதிரி பேசுங்க, நான் தெளிவா பேசினேன். ஐயோ, நீ பப்ஸ் மாதிரி பேசினு இருக்கும்போது நான் சம்சா மாதிரி ஏன்டா பேசினு இருக்க கூடாதுன்னு சொல்லிக்கிறேன். நான் ஒரு பொண்ணை சின்சியரா லவ் பண்ணேன். இப்ப என்ன பண்ணணும்? அதுக்கு ஒரு ஃபோர்த்ல இருந்து லவ் பண்ணேன். ஃபோர்த்ல இருந்து லவ் பண்ணிட்டு இருக்கிற நீ நாலாத்துல எப்படி உணர்ந்த காதல் தான் அது அப்படின்ட்டு என்ன உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது? அது ஒரு எது தெரியுமா? நான் ஒரு செடியில ஒரு பூக்கா பூக்கும். ஒரு செடியில ஒரு பூ பூக்கிறது இருக்கட்டும், அப்போ உனக்கு வேறே முளைச்சிருக்காதே, அப்புறம் எங்க இந்த செடி முளைக்கும்? அந்த பொண்ணு என்ன பண்ணி இருக்குது? அது இன்னொரு பையன் கூட பேசுங்க. என்னடா இது காதல் கதை? கதை ஆயிடுச்சுனா உங்ககிட்ட ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேக்குறேன், பதில் சொல்றியா? எல்லாமே தெரியும். நான் ஹிந்தி, இங்கிலீஷ், எல்லா லாங்குவேஜ் எல்லாம் தெரியும். ஜெனரல் நாலேஜுக்கும் ஹிந்தி இங்கிலீஷுக்கும் என்ன சம்பந்தம் உனக்கு? அதுதான் அது ட்ரெயின் விடுவோம் நம்ம கண்ட்ரில. நீ ட்ரெயின் விடு, சென்ட்ரல்ல விடு, எக்மோர்ல விடு, இங்க நான் கேக்குறதுக்கு முதல்ல பதில் சொல்லிட்டு விடு. மொத்தம் எத்தனை கான்டினென்ட் இருக்குது இந்த உலகத்துல? 29 கான்டினென்ட். 29 கான்டினென்டா? ஆமாண்ணா. என்னன்னாத்தே சொல்லு. ஏசியா, பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தான். எந்த ஸ்கூல்ல பச்சின்கிற நீ? நீ என்கிட்ட ஜெனரல் நாலேஜ் கொஸ்டின் கேளு, அண்ணா எப்படி சொல்றா பாரு உன்ட்ட. சூரியனுக்கும் நம்மளுக்கு என்ன வித்தியாசம்? ஜெனரல் நாலேஜ் கேள்றானா ஜெனரல் வார்டுல பத்துக்கிற பேஷண்ட் மாதிரி கேள்வி கேட்டுக்கிற. முனிவேலோட அம்மா யாருங்க? சொல்லுங்க சார். நான் தான். பிள்ளையாண்டான சர்ச்சுக்கு வான்னு சொல்லி நீங்க வந்து வற்புறுத்துறதா எனக்கு ஒரு செய்தி வந்திருக்குது. யாரு அப்படி பண்ணது? நீங்க எங்க இருக்கீங்க? நீங்க தர்மபுரியா? அப்படி யாரு அனுப்பி விடுறது உங்களுக்கு? எந்த பையன் உங்க போனுக்கு பண்ணிருந்தானா? எத்தனை கேள்வி கேட்க கூடாது. இல்லைங்க பாச, நீங்க கேட்டதுனால நானும் கேட்டுதாகணும். உங்க பேர் என்ன? என் பேரு என்ன? சாதா சுகந்தி. சொல்லுங்க. செவந்தி. சொல்லுங்க. பூ போன்ற மென்மையா பேசணும், கொஞ்சம் தன்மையா பேசணும். நீங்க எப்படி பேசுறீங்க? நான் வந்து தன்மை தான் பேசுறேன். எங்க பிள்ளைங்கள நான் வழி நடத்துறதுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை? எங்க பிள்ளை நாங்க தட்டிவான்னு சொல்லாதான ஊர் மேய விடுவோம். அப்படியா? ஊர் மேய விடுறதா? இதெல்லாம் என்ன? சொல்லுமா, எங்க பிள்ளை நான் வழி நடத்தணும். பாஸ் பாஸ்ன்றீங்களா பாஸ்டர்ன்றீங்களா? பாஸ்டர் தான் சொல்றேன். என்ன பாஸ்? வாங்க பாஸ். அந்த மாதிரி பாஸ்டர்னு சொல்றேன். பாஸ்டரா? சாத்தானோட பிடியில இருக்கிற அந்த ஒரு பிள்ளை. சாத்தானோட பிள்ளை என்ன சாத்தானிக்கு விட்டுட்டா? நீங்க என்ன எதுக்கு எடுத்தாலும் அவசகுணமாவே பேசுறீங்களே? ஏன் இதெல்லாம் கேட்பாங்க? என்னன்னு தெரியலையா சத்யா? உண்மையா சொல்லிடலாங்க. உண்மையை சொல்லிடலாங்களா? அவருக்கு ஜெபம் பண்ணவே பிடிக்கலையா? உண்மையை சொல்லிடுவாங்க. உங்க பையன் தான் பிராங்க் பண்ண சொன்னாரு. குரான்கா அது எனக்கு தெரியாது. டென்ஷன் பண்ணிட்டு நான் வேற மாதிரி ஆயிடுவேன். எந்த மாதிரி மாறிடுவீங்க? வேற மாதிரி ஆயிடுவேன். வேற மாதிரி ஆகி போயிருவேன் நானு. நான் என் பிள்ளைய நான் வழி நடத்தினா என்ன போல முட்டாள் யாரும் கிடையாது. ஏமா உங்க பிள்ளைய நீங்களே வழி நடத்துங்கம்மா. ஹலோ அம்மா, சும்மா ஒரு கால் பண்ணாங்கம்மா பிராங்க் பண்றது. நீ வேற அது பெருசா எடுத்துக்காதம்மா. கட் பண்ணிட்டேன். இப்ப வந்து பேசு. வணக்கங்கம்மா, ஆதார் கார்டு ஆபீஸ்ல இருந்து பேசுறோம்மா. உங்க பேர் என்னம்மா? பாலக்காடு. ஆதார் கார்டுல பாலக்காடுன்னு போட்டு வச்சுக்கிறாங்க. பாலக்காடா? பாலக்காடுன்னு மாத்தி வச்சிட்டு இருக்கிறதுனால என்ன ஆகும்னா, பாலக்காடுல எதனா விஷயம் வந்ததுன்னா உங்களை தான் ஃபர்ஸ்ட் வந்து பிடிப்பாங்க. பாலக்காடு இல்லைங்களா? பாலத்தான் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து இதனால 15,000 ரூபாய் ஃபைன். ஐயோ. ஆமா, ஃபர்ஸ்ட் இதுக்கு ஒரு வழி இருக்குதுமா, அது வேணா ட்ரை பண்றீங்களா? சீக்கிரமா எளிய முறையில பண்றதுக்கு. என்ன வழி சார்? என்னன்னா, இப்ப நீங்க வந்து இந்தியாவோட ஆதார் கார்டு வச்சுக்கிறீங்களா இப்போ? ஆமா.
அத்தை வந்து நீங்க இப்ப டப்பால்னு சைனீஸா மாத்திரணும். நீங்க மாத்தினீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சைனா எம்பசிக்கு எடுத்துன்னு போவாங்க ஆதார் கார்டை. பாம்பு கறி சூப்லாம் குடிக்க சொல்லி அதெல்லாம் நீங்க குடிச்சதுக்கு அப்புறமா ஆமா நீங்க சைனா பிரஜைன்னு நம்பி உங்களுக்கு வந்து ஆதார் கார்டு கொடுத்துருவாங்க. ஐயோ நீங்க என்னமா இப்பெல்லாம் பண்ணிருந்தீங்கன்னா இதெல்லாம் வெளியே தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க, பாலக்காடு பாலாத்தான்னு ஒரு படம் எடுத்துன்னு போயிடுவாங்க. ஐயோ சார் நீங்க வேற என் பேர பாலக்காடு தான் சார் இருக்குது. பாலக்காடு இல்ல எந்த காடு இல்ல சார். நீங்க இந்த மாதிரி தான் சொல்லாதீங்க சார். இன்னொரு முறை இருக்குதுமா, 15,000 ரூபாய் ஃபைன் கட்டலனா நீங்க ஒரு பாட்டு போயிட்டீங்கன்னா அது வந்து நாங்க ரெக்கார்ட் பண்ணி உங்க வாய்ஸ் தானா இது பாலாத்தான்ற உங்களோட வாய்ஸ் தான் ரெகக்னிஷன் பண்ணுவோம், வேவ் விடுவோம். பாட்டு வேற பண்ணுமா? ஆமா, ஏதாவது ஒரு பாட்டு புச்ச பாட்டு பாடுங்க. என்னண்ணே? என்றாரோ ராரிரோ. நீங்க பைக்க முடியுது சார் நீங்க பேசுறது. எனக்கு உங்க குரல் எங்க கேட்டா மாதிரி இருக்குது. எனக்கு எங்க கேட்ட மாதிரி இருக்குது உங்களுக்கு? முதல்ல சொல்லுங்க யாருன்னு. ஆர்ஜே தீபக் பேசுற, உங்க பையன் தான் நம்பர் கொடுத்தாரு இந்த மாதிரி பேச சொல்றதுக்கு. சார் கொஞ்ச நேரத்துல வயிற்ற கலக்கிச்சு சார். நான் பாத்ரூம் போயிட்டு வந்து பேசுறேன் சார். வைங்க சார். நீங்க பண்ணுறது வயிற்ற கலக்கி போச்சு. ஆர்ஜே தீபக் பேசுறேன். சொல்லுங்க. சரி நான் நல்லா பாடுவேன், ஒரு பாட்டு பாடவா? வெண்ணிலவு சாரல் நீ வீசும் குளிர் காதல் நீ மின்னல் மோதும் வாசல் நீ. ஐயோ வரலையே, பாட்டே வரல, ஃபர்ஸ்ட் ஞாபகம் வரல. இருக்கட்டும் சரி சொல்லுவோம், லவ் ஸ்டோரி கேட்போம். நான் லவ் சொல்ல பண்ணவே இல்லை. அந்த பொண்ணா என்னைய பார்த்துச்சு. அப்புறம் ஒன் டே எனக்கு பேட் டே அப்போ அந்த பொண்ணு கால் பண்ணுச்சு. பர்த்டே அப்போவா? ஆமா மூதேவி பேட் டே அப்போ. பர்த்டே சாரி பேட் டே அப்படின்னு வந்துட்டேன் வாயில. இப்போ அந்த பொண்ணுக்கு அது பேட் டே இருந்திருக்குது. இப்போ ஒரு பொண்ணு உன்கிட்ட பேசினா எப்படி பேசுன்றது எனக்கு தெரிஞ்சுக்கணும். அருண் என்கிட்ட உனக்கு என்ன அப்படி அட்ராக்ட் பண்ணுச்சு? உனக்கு அவ்வளவு சீன்லாம் இல்ல, சொல்லு. என்ன சொல்றது? சோன் பப்படி முக்கா. பிக்கப் லைன் ஏதாவது சொல்லுவியாடா? பிக்கப் லைன்னா நான் சொல்லி தரேன் பாரு. நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் நான் உன்னை வெங்காயம் வெட்டவே விட மாட்டேன். ஓகே. ஏன் கேள்றா? ஏன்னா வெங்காயம் வெட்டினா உன் கண்ணுல இருந்து தண்ணி வரும்ல. இதுதான் பிக்கப் லைன். இந்த மாதிரி தான் எனக்கு சொல்லு. நான் தான் டோலி. நான் தான் மோட்டு. ஏய் கருமம் முடிச்சவனே, நான் தான் டோலி. நான் தான் பெண்ணு. இல்ல நீங்க டோலின்னு சொல்றது ஒரு கார்ட்டூன் நேம் நினைச்சேன். நான் ஒண்ணு சொல்றேன். வானத்துல நிலாவே காணும். பக்கத்துல இருக்குது இதுவா? இதெல்லாம் என் தாத்தாவே அவர் வந்து எங்க ஆயா உசார் பண்ணும்போது போட்டிருப்பாரு இந்த ஜோக்லாம். இருட்டுக்குள்ள இருக்கும்போது வெளிச்சமே இல்ல. டானி கதவை திறந்து வந்த 1000 ஹெட்ஸ் வெளிச்சம் வந்த மாதிரி பளிச்சுன்னு இருந்தது. உங்களுக்குலாம் கல்யாணமே ஆகாதுடா, வைடா. ஆர்ஜே தீபக் அண்ணா. ஆமாண்ணே. அண்ணா உன்கிட்ட பேசுறது நம்பவே முடியலண்ணா. ஏன்னா தெரியல, அப்படியே ஒரு திக்குன்னு அடிக்குது. லவ் பண்றியா? ஒரு 10-12 பிள்ளைய லவ் பண்ணிருப்பேன். அது பேரு லவ் இல்லடா. அப்ப என்ன அது? இது பேரு சொல்லுங்க. சொல்லிட்டேன்டா. சொல்லி எனக்கு புரியலனே. நீ வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோ, சைடுல போய் சொரிஞ்சுக்கோ. இப்ப சொல்லு. வீடியோல எதுவும் போட்டுட்டாலுமே நான் நல்ல பையன் ஆக போறேன். எப்படி நல்ல பையனாவ? எல்லாத்துமே நீ ஃபர்ஸ்ட் இயர், நான் எல்லாத்துலயும் அரியரு. அது வந்து பாஸ் ஆகிற மாட்டேன். ஏதாச்சும் ஒரு ஊக்கமா ஏதாச்சும் சொல்லுங்க, நான் வந்து பாஸ் ஆகிருவேன். நீங்க சொல்ற தீபக் அண்ணன் சொல்லிட்டாப்லன்னு சொல்லிட்டு ஊருக்குள்ள அலைவேன். என்ன குரூப்டா எடுத்திருக்க? நீ வந்து பசங்க எல்லாமே சொன்னாங்க தமிழ் ஈஸியானது நாங்கனே. அது எடுத்தா அது வந்து இலக்கணம் என்னென்னமோ சொல்றாங்க, ஒண்ணுமே புரிய மாட்டேது. பேய் கதையா இருக்கு. இலக்கணம் படிச்சாக்கா வாய பழக்கணும் அப்படின்றாங்களா? நீ புரிய மாட்டேன். திருவள்ளுவர் எங்க பிறந்தான்னு கேக்குறாங்க. திருவள்ளுவர் எங்க பிறந்தாரு சொல்லி நீ தான் சொல்லணும். கன்னியாகுமரியில பிறந்தாரா? கன்னியாகுமரியில பிறந்தாரா? நீ எங்கடா பிறந்த ஃபர்ஸ்ட் அது சொல்றா. திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில பிறந்தேன். திண்டுக்கல் ஆஸ்பத்திரியில? அதே மாதிரி அவரும் எந்த ஆஸ்பத்திரியில பிறந்திருப்பான்னு எழுதிருப்பாங்கல்ல. அதெல்லாம் போட மாட்டாங்க. கேட்டா கேக்குறாங்க கேள்வி இப்படி கேக்குறாங்க, பேய் கதையா கேக்குறாங்க. நீ உங்க பேர் 5-6 ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அந்த என்ன ப்ளூ கலர்ல என்னமோ கொடுத்துருக்காங்க, அது என்னதுன்னு? வெரிஃபைட் டிக்கெட். அது லைஃப் டிப்பர். பாட்டு பாடுவியா நீ? நான் கேட்டதெல்லாம் பேட் பாய் சாங்கா கேட்டு வச்சிருக்கேன். அதனால அந்த சாங்கா வருது நீ வாயில. பேட் பாய்ஸ்னா யாரா? அது சாங் நல்லா பண்ண சாங்கெல்லாம் வந்து கெட்டாவத்துல பாடி வச்சிருப்பாங்க. Principal needs to speak to you, it seems. Do you want to speak to him? Babu. Babu means? Principal. Yeah. I'll give it to him. Hello. This is principal speaking. Sir, சொல்லுங்க. Speak in English. Sir. Introduce yourself. என்ன சார் வீட்டுக்கு போற வரேன் செய்றேன் அவ்வளவுதான். In English. Come on, Gaurish, you can do it. Sir, no sir, nothing sir. You can't laugh at a principal. No smile. Sir, எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு வராது சார். சரி, speak in Max. Sir. இங்க பாரு, நான் உங்க பிரின்சிபல்லாம் பேசல, ஆர்ஜே தீபக் பேசுறேன். அண்ணா தீபக் அண்ணா. நான் ஒரு நிமிஷம் நான் என்ன ரெக்கார்ட் பண்ணுறேன். நானே ஏற்கனவே ரெக்கார்ட் பண்ணி நல்லா இருக்கிறேன். என் லைஃப் போச்சு. எனக்கு அழுவ வருது, ஆனா நான் வந்து அழமாட்டேன். எங்க அம்மா கிட்ட நான் பேசுறதும் இல்ல செய்யறதும் இல்ல. எங்க அம்மா கிட்ட பேசி 2.5 வருஷம் ஆகுது. தமிழ் புரியுமா? ஐயோ தமிழ் புரியாத. தமிழ் பேசுறீங்க, என்ன பேசுறீங்க? இந்த இதை கேளு.
இதுல என்ன சொல்றாங்க? எனக்கு ஒழுங்கா புரியலண்ணா. இப்பதான் தமிழ் புரியுமா அப்படின்னு உனக்கு போய் மோட்டிவேஷன் சாங் போட நினைச்சேன் பாரு. அப்படிலாம் இன்னைக்குன்றது உலகத்தோட கடைசி நாள் கிடையாது, கரெக்டா? ஒரு நிமிஷம் இருங்க, எங்க அண்ணன் லைன்ல இருக்கிற. சொல்லுப்பா.